அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. கிறிஸ்துவின் ஒளியை உயிர்த்துடிப்புள்ளதாக வைத்திருப்போம். திருத்தந்தை தனது மறையுரையில் விசுவாசிகள் இயேசுவுக்கு செவிசாய்த்து அவருடைய ஒளியை உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் நாம் அவருக்கு செவிசாய்த்து அவருடைய ஒளியில் நுழைந்து உலகத்திற்கு ஒளியாக மாறுவோம் என்றும் குவார்த்திஜோலோ பங்குதள விசுவாசிகளை ஊக்குவித்தார். மனிதகுலத்திற்கும் வாழ்க்கைக்கும் தீங்கு விளைவிக்கும் அனைத்து சவால்கள் மத்தியிலும் மாற்றத்தையும் வாழ்க்கையையும் கொண்டுவரும் நற்செய்தியை நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம் என்று கூறினார். திருத்தந்தை 14ஆம் லியோ மார்ச் 1 ஞாயிறன்று உரோமையின் குவார்த்திஜோலோ பங்கு தளத்திலுள்ள இயேசுவின் விண்ணேற்ற கோவிலில் தலைமையேற்று நிகழ்த்திய மறையுரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இயேசுவின் தோற்றமாற்ற நிகழ்வின் அடிப்படையில் விசுவாசத்தின் பயணத்தையும் கடவுளின் அன்பின் மாற்றும் வலிமையையும் குறித்து தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். வாழ்க்கை என்பது கடவுளுடைய வார்த்தையில் நம்பிக்கை தேவைப்படும் ஒரு பயணம் என்று கூறிய திருத்தந்தை, ஆபிரகாம் ஒரு புதிய வாக்குறுதியை தேடி தனது நாட்டை விட்டு வெளியேறிய போது செய்தது போல விசுவாசிகள் தங்கள் வலுக்குறைவின்மையை ஏற்றுக்கொண்டு கடவுளின் வாக்குறுதிகளை நம்பியிருக்க வேண்டும் என்று ஊக்குவித்தார். மேலும் நாம் கடவுளின் அழைப்புக்கு முழுமனதுடன் பதில் அளிக்கும்போது நம்மிடமிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாத ஒரு செல்வத்தில் வளர்வோம் என்று மொழிந்தார் திருத்தந்தை. இயேசுவின் தோற்றமாற்றம் பற்றி பேசிய திருத்தந்தை, மலையில் இயேசுவின் ஒளிமயமான தோற்றம் அனைத்து திருச்சட்டங்களின் நிறைவேற்றமே அவரது பணி என்பதை நமக்கு உறுதியளிக்கிறது என்று அப்பங்கு தளத்தின் விசுவாசிகளுக்கு நினைவூட்டினார். விசுவாசிகள் இயேசுவுக்கு செவிசாய்த்து அவருடைய ஒளியை உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, நாம் அவருக்கு செவிசாய்த்து அவருடைய ஒளியில் நுழைந்து உலகத்திற்கு ஒளியாக மாறுவோம் என்று அவர்களை ஊக்குவித்தார். உள்ளூர் சமூகத்தின் சவால்களை எதிர்கொள்வதில் இப்பங்கு தளத்தின் தீவிரமான பங்களிப்பை பாராட்டிய திருத்தந்தை, சமூகத்தை கட்டியெழுப்புவோம் என்ற விருதுவாக்கின் கீழ் இப்பங்கு தளம் அனைவரையும் சொந்தம் கொண்டாடுவதையும் வரவேற்பதையும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் இளைஞர்கள் வலிமை, நம்பகத்தன்மை மற்றும் நம்பிக்கையுடன் வாழ ஊக்குவிக்கும் இளைஞர் திட்டமான மாஜிஸ் மகஸ் அமைப்பின் பணியை பாராட்டி மகிழ்ந்தார் திருத்தந்தை. இப்பங்குதளச் சமூகத்தை நம்பிக்கையின் அடையாளம் என்று அழைத்த திருத்தந்தை, நற்செய்தியை பரப்புவதை தொடரவும் விசுவாசம் மற்றும் சமூகத்திற்கு பணியாற்றுவதன் வழியாக வாழ்க்கையை உருமாற்றவும் அவர்களை வலியுறுத்தினார். இறுதியாக, மனிதகுலத்தையும் வாழ்க்கையையும் சிதைக்கும் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நாம் தொடர்ந்து நற்செய்தி அறிவிப்பின் சான்றுகளாக இருப்போம் என்றும் அதுவே மாற்றத்தையும் வாழ்க்கையையும் தருகிறது என்றும் கூறி தனது மறையுரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.